பரிசுத்தாவின் வல்லமை என்கிறது அந்நிய பாஷை பேசுகிறதோ இல்ல நம்ம கத்தி பேசுகிறதோ இது கிடையாது. நிறைய பேர் இதையே பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல, 4 பேருக்கு காட்டணுன்றதுக்காக நம்ம இதை செய்கிறோமா என்னன்றது நமக்கு தெரியல. அதனால் தேவன் அபிஷேகத்துல ஒருத்தர் நிரப்புறார் அப்படின்னு வருகிறதே தங்களுடைய கனியில அது வெளிப்படுகிறது, ஃப்ரூட்ல வெளிப்படுது. அவங்க எப்பேற்பட்ட வாழ்க்கையை அடுத்து வாழ தொடங்குறாங்க என்கிறதுலே அது வெளிப்படுகிறது. தேவன் மேல எவ்வளவு அன்பை வச்சிருக்கிறாங்க, தேவனை எவ்வளவு நேசிக்கிறாங்க, ஆண்டவருக்காக என்னென்ன மாற்றங்களை தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். அது எல்லாமே கனியாய் வெளிப்படும் பொழுது அதை பார்த்து நம்ம புரிந்து கொள்ளலாம், இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க. They are anointed. எல்லாவற்றையுமே மிகைப்படுத்தி நினைக்கிறது. இந்த அபிஷேகம் அப்படின்னா எல்லாமே பெருசா தெரியணும், பெருசா காட்டப்படணும். This is not the purpose of the anointing. அபிஷேகத்தினுடைய நோக்கம் இது அல்லவே அல்ல. ஆண்டவர் சொல்றார் வேதத்துல, தேவன் தரக்கூடிய அபிஷேகம் உங்களுக்கு போதித்து நடத்தும். அப்படின்னா அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தேவ வசனம் தினமும் போதிக்கப்படுகிறது. வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும், அப்பதான் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி அர்த்தம்.